இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு Cannizzaro reaction ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு in the presence of concentrated aqueous or alcoholic alkali aldehydes which do not have alpha hydrogen undergo self oxidation and reduction ஓகேவா. இதில் வந்துட்டு Cannizzaro-ல ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத கார்பன் ஆட்டம்ஸ் அதுதான் வந்துட்டு ஆக்சிடேஷன் இல்லாட்டி ரிடக்ஷன் ஆகும் ஓகேவா. டு கிவ் அ மிக்சர் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் சால்ட். ஓகே, ஸோ இது வந்துட்டு இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத கார்பன் வந்துட்டு ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் வந்துட்டு அண்டர்கோ பண்ணிவிட்டு ஒரு ஆல்கஹால் அப்புறம் ஒரு சால்ட் கொடுக்கும் ஓகேவா. அதுதான் Cannizzaro ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பென்சால்டிஹைட் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் கான்சன்ட்ரேட்டட் NaOH 50% கிவ்ஸ் பென்சாயில் ஆல்கஹால் அண்ட் சோடியம் பென்சோயேட். இதோட சால்ட் தான் சோடியம் பென்சோயேட் ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு மாலிக்யூல் வந்துட்டு பென்சால்டிஹைட் எடுத்திருக்கோம். இது வந்துட்டு NaOHோட ட்ரீட் ஆகும்போது நம்மளுக்கு வந்துட்டு பென்சைல் ஆல்கஹால் அண்ட் சோடியம் பென்சோயேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஹெச் ரீப்ளேஸ் பண்ணி N வந்துடுச்சுன்னா அது வந்துட்டு சோடியம் பென்சோயேட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு Cannizzaro ரியாக்ஷன். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் ஓகேவா. டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்னாலும் இதுதான், Cannizzaro ரியாக்ஷன்னாலும் இதுதான் ஓகேவா. ஸோ Cannizzaro ரியாக்ஷனோட மெக்கானிசம் ஓகேவா 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா அட்டாக் ஆஃப் OH மைனஸ் ஆன் த கார்பனைல் ஐட்டம். இந்த OH மைனஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னா NaOH எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து OH வந்துட்டு டைரக்ட் அட்டாக் எங்கே வந்து இந்த கார்பன் ஆட்டமுக்கு இது வந்துட்டு அட்டாக் ஆகும். அப்போ என்ன ஆகும், இந்த பாண்ட் வந்துட்டு எங்கே ஷிஃப்ட் ஆகும், ஆக்சிஜன் வந்துட்டு அது வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ என்னாகும் O மைனஸாக மாறிடும். OH வந்துட்டு இங்கே அட்டாக் ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும், ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும் ஓகேவா. இது ஃபாஸ்ட் ரியாக்ஷன். ஸ்டெப் 2 பார்த்திங்கன்னா ஹைட்ரேட் அயான் ட்ரான்ஸ்ஃபர். அப்படின்னா இந்த காம்பவுண்ட் வந்துட்டு பென்சால்டிஹைடோட ரியாக்ட் ஆகுது ஓகேவா. ஸோ இங்கே என்ன ஆகுது, இந்த ஹெச் வந்துட்டு இங்கே போகும் ஓகேவா. ஸோ இந்த ஆக்சிஜன் வந்துட்டு இங்கே மைனஸாக மாறிடும். ஸோ இங்கே வந்துட்டு பாண்ட் அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இந்த ஆக்சிஜன் வந்துட்டு இங்கே ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், C6H5 C டபுள் பாண்ட் O கீழே ஒரு OH. இந்த ஹெச் வந்துட்டு இங்கே அட்டாக் ஆகும் இல்லைங்களா. ஸோ C6H5 C H இங்கே வர ஹெச், ஸோ H2 ஓகேவா. H2O மைனஸ் எப்படி ஒரு காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காம்பவுண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த காம்பவுண்ட் இங்கே எழுதியிருக்கோம், இது வந்துட்டு இங்கே எழுதியிருக்கோம் ஓகேவா. ஸோ இங்கே வந்து ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச்னால் இங்கே வந்துட்டு ஹெச் இருக்குது இல்லைங்களா, ஹெச் வந்துட்டு போய் இங்கே வந்துடும், இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஓகேவா. ஸோ இது இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, C6H5 CH2O, இந்த ஹெச் இங்கே வர்றதுனால OH. இங்கே வந்துட்டு ஒரு ஆக்சிஜன் ஹெச் வந்துட்டு ரிமூவ் ஆகும்போது எப்படி ஆகும், H ப்ளஸ்ஸாக தான் ரிமூவ் ஆகும். ஸோ இங்கே எக்ஸஸ் ஒரு மைனஸ் சார்ஜ் வந்துட்டு இங்கே வந்துடும் ஓகேவா. இது பென்சோயேட் அயான், இது பென்சைல் ஆல்கஹால். இந்த பென்சோயேட் அயான் இருக்குது இல்லைங்களா O மைனஸ். ஸோ இங்கே O மைனஸ் இருக்கும், Na ப்ளஸ் சோடியம் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுலேருந்து ஒரு Na வந்துட்டு இங்கே வந்துட்டு அட்டாச் ஆகும் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், C6H5 C டபுள் பாண்ட் O Na ப்ளஸ் C6H5 CH2OH ஒரு ஆல்கஹால் ஒரு சால்ட். ஸோ இதுதான் வந்துட்டு Cannizzaro ரியாக்ஷனோட மெக்கானிசம். ஸோ கண்டென்சேஷன் வித் டெர்ஷரி அரோமேட்டிக் அமீன்ஸ். இப்போ நம்ம மேலச்சைட் க்ரீன் டை ஓகேவா, இதோட ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பென்சால்டிஹைட் ஓகேவா, 1 molecule ஆஃப் பென்சால்டிஹைட் 2 molecules ஆஃப் NN டைமித்தைல் அனிலின். அப்படின்னா 2 மித்திலின் இருக்கிற ஒரு அனிலின், இது வந்துட்டு 2 எடுத்துருக்கோம். ஸோ இங்கே என்ன நடக்குது, நம்மளுக்கு வாட்டர் வந்துட்டு இங்கே வெளியே வருது, HH இங்கேருந்து ஒரு O. ஸோ இது வாட்டர் ரிமூவ் ஆகும்போது இங்கே என்ன ஆகும், இந்த காம்பவுண்ட் அப்புறம் இந்த காம்பவுண்ட் சேர்ந்து ஒரு பாண்டு இங்கே ஃபார்ம் ஆகும் ஓகேவா. ஸோ இந்த டபுள் பாண்டில் இங்கே ஒரு இந்த குரூப் அனிலின் குரூப்பு. ஸோ இந்த கார்பன் ஆட்டம் கீழே வரும் இந்த ஒரு அனிலின் குரூப். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இதுதான் வந்துட்டு மேலச்சைட் க்ரீன் டை. இது வந்துட்டு சும்மா ரியாக்ட் ஆகாது. இதில் வந்துட்டு ரியேஜென்ட் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4. இது எதுக்கு ஆட் பண்ணுறோம், இது வந்துட்டு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அப்படின்னா இருக்கிற என்ன போடுறோமோ அதுலேருந்து வாட்டர் ரிமூவ் பண்ணுற ஒரு ஏஜென்ட்டாக வந்துட்டு H2SO4. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே வாட்டர் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இதுதான் மேலச்சைட் க்ரீன் டை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா.
ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸ். ஓகேவா, 4 டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்துட்டு டாலரன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட். டாலரன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம டாலரன்ஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணுறோம். அது என்னதுன்னா அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். இதுதான் வந்துட்டு டாலரன்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் எடுத்து நம்ம வந்துட்டு இந்த ஆல்டிஹைடோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பிரைட் சில்வர் மிரர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்படின்னா டெஸ்ட் டியூப் ஓரமாக வந்துட்டு ஃபுல்லாக சில்வர் கலராக மாறிடும். ஓகேவா, அப்படி வந்துருச்சுன்னா ஆல்டிஹைட் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதோட ரியாக்ஷன் பார்க்கும்போது CH3CHO ஒரு ஆல்டிஹைட் எடுத்திருக்கோம். இங்கே வந்துட்டு அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட், இந்த நைட்ரேட் வந்துட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து N அப்படி ப்ளஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்காங்க. OH- இது வந்துட்டு வாட்டர். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு கிடைக்கும் போது எப்படி கிடைக்கிது, இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கிது, NH3AgH2O. இந்த Ag இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்துட்டு ஒரு சில்வர் மிரராக நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் ஒரு காம்பவுண்டோட ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி சில்வர் டெபாசிட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஆல்டிஹைட் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, இதுதான் டாலரன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட். ஃபெல்லிங் சொல்யூஷன் டெஸ்ட். ஃபெல்லிங் சொல்யூஷன் வந்துட்டு 2 இருக்குது, சொல்யூஷன் A, சொல்யூஷன் B அப்படின்ட்டு. ஃபெல்லிங் சொல்யூஷன் A வந்துட்டு அக்வஸ் காப்பர் சல்ஃபேட். ஓகேவா, ஃபெல்லிங் சொல்யூஷன் B வந்துட்டு ஆல்கலைன் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் டார்டரேட். இது ராட்செல் சால்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஆல்டிஹைட் போட்டு ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது இது ரெண்டுமே கண்டெயின் ஆகிற சொல்யூஷன் வந்துட்டு டீப் ப்ளூ கலரில் இருக்கும். ஓகேவா, நம்ம ஆல்டிஹைட் போட்டு நம்ம வார்ம் பண்ணும்போது அந்த சொல்யூஷன் வந்துட்டு எந்த கலராக மாறிடும், ரெட் ப்ரிசிப்டேட்டாக வந்துட்டு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அது குப்ரஸ் ஆக்சைடு வந்துட்டு கீழே ப்ரிசிப்டேட்டாக ஃபார்ம் ஆகும். என்னது, ரெட் ப்ரிசிப்டேட். அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லலாம், ஆல்டிஹைட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் வந்துட்டு ஃபெல்லிங் சொல்யூஷன் டெஸ்ட். ஸோ இது அதோட ரியாக்ஷன். நம்ம வந்துட்டு குப்ரஸ் ஆக்சைடு எடுத்திருக்கோம், இங்கே இன்னொன்று எடுத்திருக்கோம் இல்லைங்களா, OH-. ஸோ இது வந்துட்டு ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு சால்ட் கிடைக்குது. அப்புறம் Cu2O அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. இதுதான் வந்துட்டு ரெட் ப்ரிசிப்டேட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, சப்போஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரெட் ப்ரிசிப்டேட் கிடச்சிருச்சுன்னா இருக்கிற காம்பவுண்ட் வந்து ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு பெனடிக்ட் சொல்யூஷன் டெஸ்ட். பெனடிக்ட் சொல்யூஷன் டெஸ்ட்டில் வந்துட்டு CuSO4 ஒரு மிக்சர் ஆஃப் CuSO4, சோடியம் சிட்ரேட் அண்ட் NaOH இது 3த்தையும் எடுத்திருக்கோம். ஓகேவா, இப்போ வந்துட்டு காப்பர் இஸ் ரெடியூஸ்ட் பை ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் குரூப் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு காப்பர் வந்துட்டு 2+ ரெடியூஸ் ஆகும். ஓகேவா, டு கிவ் த ப்ரிசிப்டேட் ஆஃப் குப்ரஸ் ஆக்சைடு. இந்த மாதிரி குப்ரஸ் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், ஆல்டிஹைடு வேணும். ஸோ இந்த காமனாக இந்த ஒரு மிக்சர் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஆல்டிஹைடு ஆட் பண்ணோன்னா ரெட் ப்ரிசிப்டேட் கிடைக்கும். ஓகேவா, லாஸ்ட் வந்துட்டு ஸ்கிப்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட். டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் ஆல்டிஹைட் இஸ் ஆடட் டு ஸ்கிப்ஸ் ரியேஜென்ட். டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் ஆல்டிஹைட் எடுத்து நம்ம ஸ்கிப்ஸ் ரியேஜென்ட்டோட ஆட் பண்ணுறோம். ஸ்கிப் ரியேஜென்ட் என்னது, ரோசலின் ஹைட்ரோக்ளோரைட் டிசால்வ்ட் இன் வாட்டர். ஓகேவா, அப்புறம் அது ரெட் கலர் ஒன் ஃபார்மேஷன் இருக்கும், அது வந்துட்டு SO2 பாஸ் பண்ணி அதை டீகலரைஸ் பண்ணிடுறோம். அதுதான் வந்துட்டு ஸ்கிப்ஸ் ரியேஜென்ட். அது வந்துட்டு நம்மளுக்கு மறுபடியும் ஆல்டிஹைட் ஆட் ஆகும்போது என்ன ஆகும், ரெட் கலர் வந்துடும். ஓகேவா, this is known as Gibbs test for aldehyde. Ketones do not give this test. Acetone however gives a positive test but slowly. இது வந்துட்டு இம்மீடியட்டாக ஸ்கிப்ஸ் ரியேஜென்ட் வந்துட்டு ஆல்டிஹைடோட இம்மீடியட்டாக நம்மளுக்கு ரெட் கலர் கொடுத்துரும். அதே கீட்டோன்ஸ்னால் அது வந்துட்டு எந்த கலரேஷனும் கொடுக்காது, டீ கலராக தான் இருக்கும், அப்படின்னா கலரே இல்லாமல் இருக்கும். அதே கீட்டோன்னா மெதுவாக அது கலர் கொடுக்கும். எப்போ மெதுவாக ஸ்லோவாக வந்துட்டு இது வந்துட்டு இதாகும், என்ன கொடுக்கும், அசிட்டோனுக்கு வந்துட்டு மெதுவாக கலர் கொடுக்கும். எப்போ மெதுவாக. அதே ஆல்டிஹைட்னா டக்குன்னு கொடுத்துரும். இதுதான் ஸ்கிப்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட்டு.